சூழிபுரம் அருள்மிகு ஸ்ரீ கதிர்வேலாள சுவாமி பெருமானுடைய பெரிய தம்பரான் ஆலயத்துடைய மகோத்சவ பெருவிழா நன்னாளிலே இன்றைய 8ஆம் நாள் சப்பர திருவிழா நன்னாளிலே இந்த இடத்திலே உங்கள் எல்லோருக்கும் ஒரு சொற்பொழிவு ஆற்ற இருக்கிறார். பண்டிதர் வைத்தியர் சைவ புலவர் மார்க்கண்ட பிள்ளை காநாதன் ஐயாவுடைய சொற்பொழிவு இடத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த உபயோகராக முருகேசு விசாக பெருமாள் குடும்பத்தினுடைய உபயமாக சப்பர திருவிழா மிக பக்தி பூர்வமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தை மிக திறம்பட வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஆலய தலைவர் அவருடைய நதிப்படத்திலே இந்த சப்பரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் முருகன் பெருமை என்ற தலைப்பினூடாக இப்பொழுது சொற்பொழிவு நடைபெறும். அடியோர்கள் எல்லோரும் அமர்ந்திருந்த சொற்பொழிவை கேட்குமாறு இந்த சப்பரத்தில் உரையாளர் வேண்டிக் கொள்கிறார். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாடம் தப்பாமல் சார்வார் தமக்கு இல்லாமல் விநாயகர் பெருமானுடைய பாதார இடங்களை வழங்கிக் கொண்டு சூழிபுரம் கதிர்வேலாள சுவாமிகளுடைய சப்பரோற்சவத்தில் சிலருடைய கருத்துக்களை பரிமாறலாம் என்று முற்படுகிறேன். எம்பெருமான் திருவருளெல்லாம் எமக்கு கிடைக்கக்கூடிய வகை முருகப்பெருமான் என்றும் எமக்கு நன்னிலையும் நட்பெரும் தருகின்ற அரும் கருணைக்குரியவர். கருணை கடவுளாகிய அந்த பெருமானுடைய திருஅடிகளை நாங்கள் எல்லாம் நெஞ்சார மனதார ஏற்றிக் கொண்டு அந்தனோர் அறவோர் மற்றவர்க்கும் செந்தன்மை தூண்டுகளால் என்ற வகையில் இந்த ஆலயத்திலே சிறப்பாக கிரிகளை நடத்தி வருகின்ற சிவாச்சாரியார் சிவஸ்ரீ கணேசானந்த துஷித குருக்களையாருடைய பாதார விதங்களை போற்றிக் கொண்டு இன்றைய விழாவினுடைய உபயகாரர்கள் முருகேசு விசாக பெருமாள் ஐயாவுடைய குடும்பத்தாருடைய அந்த இன்றைய 8ஆம் திருவிழா நன்னாளிலே உமாபதி ஐயா அவர்கள் எமக்கு மிக அன்புக்கு வேண்டியவர். அவர் நடாத்துகின்ற இலவச கல்வி நிலையத்திலே நான் விஞ்ஞான ஆசிரியராக இருக்கின்ற வகையில் அவருடைய அளப்பெரிய அந்த சேவையை நான் இந்த இடத்திலே மனதார நெய்யார ஏற்றிக் கொண்டு சின்ன சிறு பிள்ளை, செங்கோட்டு பிள்ளை, சிவந்த பிள்ளை, சுண்ணம் சுழல்கின்ற சொக்கேசர் பிள்ளை, சூரன் உடல் அறுத்த வேப்பிள்ளை, வண்ண கிளிப்பிள்ளை, வள்ளிக்கு வாய்த்த மாப்பிள்ளை என்று போற்றக்கூடிய வகையில் என்றும் மேலே பொருந்தியவராக இருக்கின்ற எம்பெருமானுடைய அந்த நிலைகளை நாங்கள் நோக்குகின்ற பட்சத்திலே சுண்ணம் சுழல்கின்ற சூரனை வென்ற சொக்கேசர் பிள்ளை, வண்ண கிளிப்பிள்ளை, வள்ளிக்கு வாய்த்த மாப்பிள்ளை என்று
சொல்கின்ற வகையிலே சூரபதுமனை அந்த இடத்திலே 2 கூறுகளாக பிரித்து அந்த சூரபதுமனுக்கு ஆட்படுத்தி கொண்டவராக இருக்கின்ற சண்முக கடவுள் சுழிபுரம் பகுதியிலே கதிர்வேலாயுத சுவாமிகளாக அமர்ந்திருந்து எங்களுக்கு அருள் பாலிக்கின்ற வகையில் சைவ பெருமக்களாகிய நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்னல்கள் நீங்கும் பொருட்டாக எம்பெருமானை இடையறாமல் வழிபாடு இயக்கி அருள் பெறக்கூடிய வகையில் நல்ல சைவ சூழலும் பெருந்தன்மையும் சிவமணமும் தமிழ் மணமும் கமழ்கின்ற இந்த சுழிபுர பகுதியானது எமக்கெல்லாம் மேன்மை தரக்கூடிய வகையில் கதிர்வேலாயுத சுவாமிகள் அந்த இடத்தில் இருந்தவருக்கு அருள் பாலிக்கின்ற வகையில் நாங்கள் ஆட்பட்டிருக்கின்ற உருவக்கடவுள் எமக்கெல்லாம் அருமையை பெருமைகளை தரக்கூடிய மேன்மைக்குரியவர் என்பது நாங்கள் அறிந்த உண்மையாக இருக்கின்ற வகையிலும் சைவ மக்களாகிய நாம் இடையறாமல் எம்பெருமானை வழிபாடு ஏற்றி அதனூடாக நற்பேறு பெறுவதே இந்த உடலானது கிடைத்திருக்கின்றது என்ற உண்மையை அறியக்கூடிய வகையில் இடையறாது ஆலயம் தொழுது அந்த ஆலய வழிபாட்டின் ஊடாக நன்மையை பெற வேண்டிய ஒரு கடப்பாடு எமக்கெல்லாம் இருப்பதை நாங்கள் உணரக்கூடிய ஒன்று இருக்கிறது. அன்றைய காலத்திலே மக்கள் எல்லாம் ஆலயத்திற்கு நடந்து சென்று கோவிலை சுற்றி வலம் வந்தபடியால் எல்லோரும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று சின்னம் சிறுசாக இருக்கின்ற போதே மாரடைப்பும் நீரிழிவு நோயும் கொலஸ்ட்ராலும் எங்களை எல்லாம் சூழ்ந்திருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் ஆலய வழிபாட்டில் இருந்து விலகி செல்கின்றோமா என்ற ஒரு அச்சப்பாடும் அந்த இடத்திலே ஏற்படக்கூடிய வகையில் ஆலயம் தொழுவது சாலமும் நன்றென்று சொல்கின்ற வகையினூடாக ஆலய வழிபாட்டில் எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் இடையறாமல் சேர்க்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்ற வகையில் நிச்சயமாக நாம் எல்லோரும் தொடர்ந்து வந்து இந்த இடத்தில் எம்பெருமானை போற்றி ஏற்றி வழிபாடு ஏற்ற வேண்டிய ஒரு கடமை சைவ மக்களாகிய எங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது என்பதை ஒருபோதும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. முருகப்பெருமானுடைய திருக்கரத்திலே ஆழ்ந்து அகன்று நுண்ணியதாக காணப்படுகின்ற வேல் இருக்கின்றது. அந்த வேலை ஆழ்ந்து அகன்ற நுண்ணியது என்று மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகத்திலே போற்றுகின்ற ஒரு பெருமையும் நாங்கள் பார்க்கின்ற வகையில் அந்த வெற்றிவேல் எமக்கெல்லாம் இருக்கின்ற துன்பத்தை அகற்றும் சுற்றில்லாத பகையே துள்ளி வருகிறது வேலென்று பாட்டுக்கோர் புலவன் பாரதி சொல்லுகின்ற வகையில் முருகக்கடவுளுடைய அந்த வேலானது துன்பத்தை நீக்கி நமக்கு இன்பத்தை தரக்கூடிய பராக்கிரமம் பொருந்தியது என்பதை நாங்கள் அறியக்கூடிய நிலையெல்லாம் அந்த இடத்தில் இருக்கிறது. முத்தமிழ் சங்கத்திலே முதுதமிழ் புலவராக இருந்து அந்த முத்தமிழ் சங்கத்தை வளர்த்த என்னை முருகக்கடவுள் அந்த இடத்திலே அகத்தியர் முதலாகிய பன்னிருவருக்கு அந்த சைவத்துடைய மேன்மையும் தமிழையும் எடுத்தியம்பி அதனை இந்த உலகம் கண்டு உய வேண்டும் என்ற விருப்பு கொண்ட வகையில் நாம் மதத்தை காத்து போற்ற வேண்டிய ஒரு கடப்பாடு உங்களுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர வேண்டும். சுப்புக்கு மேலான மருந்தில்லை, சுப்பிரமணியனுக்கு நிகரான தெய்வம் இல்லை. சுந்தர வடிவேலன் புகழை சொன்னால் முக்கனையும் சுவைக்க நாவில்லை என்று சொல்வார்கள். ஆகவே சுக்கை எடுத்து தலையிடி
மருந்தாக கொடுக்கலாம். சுத்தை எடுத்து அந்த இடத்துல வயிற்று பொறுமலுக்கு மருந்தாக கொடுக்கலாம். சுத்தை எடுத்து தேனிலே கலந்து அந்த இடத்திலே சளிக்கு மருந்தாக கொடுக்கலாம். நான் ஒரு சித்த வைத்தியர் என்ற நிலையில் அந்த சுக்கை எப்படி பல பல வருத்தங்களுக்கு நாங்கள் அந்த இடத்தில மருந்தாக பாவிக்கின்றதோ அதனை போல சுப்பிரமணியனுக்கு நிகரான தெய்வம் இல்லை. முருகன் கடவுளுக்கு நேராக சொல்லப்படக்கூடிய தெய்வம் இல்லை. சுந்தர வடிவேலன் புகழை சொன்ன நாவுக்கு முக்கனியும் சுவைக்க நியாயமில்லை. பலா வாழை என்று சொல்லப்படுகின்ற அந்த கனிகளை கூட நாவிலே இட்டால் அது சுவைக்காதாம். ஏனென்றால் சொல்ல சொல்ல தித்திக்கும் சுந்தரனின் நாம ரசம் அந்த இடத்திலே இருக்கின்ற வகையில் ஏனைய கனிகள் அந்த இடத்திலே சுவைக்க இடமில்லை என்பது ஒரு பழைய பாடல். ஆகவே அந்த இடத்திலே நோக்குகின்ற பொழுது ஷூ என்றால் மேலான பிரம்மம் விஷ்ணு, பிரம்மணியம் சிவன். ஆகவே எல்லாம் சேர்ந்ததாக இருக்கின்ற பெருமானை அவ்விடத்தில் உயர்ச்சி பொருந்திய மேன்மைக்குரிய சுப்பிரமணிய கடவுளாக இருக்கின்ற வகையில் அந்த சுப்பிரமணிய கடவுளுடைய அருளும் மேன்மைகள் எல்லாம் எமக்கு நன்கு ஏற்படக்கூடிய நிலைகள் எல்லாம் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. கருங்காலி கட்டைக்கு நாணா கோடாரி இருங்கதலி கண்ணுக்கு நாணமோ அருங்காலை காலெருமை மேய்க்கின்ற காலைக்கு தோற்றேன் நான் தீரிரவு தூங்காது என் விழி என்று ஔவைக்கு உபதேசித்த சண்முக கடவுளுடைய மேன்மையை ஔவை அந்த இடத்தில் சொல்கின்ற வகையில் கருங்காலியை விளக்க முடியாத கோடாரி இந்த இடத்திலே வாழை கண்டு போல் இருங்கதலி தண்டுக்கு நாணுமோ அந்த வாழை தண்டை புழக்காமல் இருந்து விடுமோ. இந்த காட்டிலே மாடுகள் ஆடுகளை மேய்க்கின்ற இந்த சிறுபாலகனுக்கு நான் தோற்றுவிட்டேன். ஆகவே என்னுடைய கண் இனி தூங்காது என்று சொல்கின்ற வகையின் ஊடாக அந்த இடத்தில சுற்றபலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்று சொல்லி என் நாவுக்கு சுற்றக்கூடிய வகையின் இடமாக தமிழ் மேன்மைகளை அவ்விடத்திலே முயற்சியாக உமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த ஔவை பாட்டிக்கு அந்த இடத்திலே சண்முக கடவுள் அந்த மணலிலே விழுந்த நாவல் பழம் சுடுகிறதா என்று சொன்ன நிலைகளை எல்லாம் பேத்தி ஏற்றிக்கொண்டு இந்த வகையினூடாக கதிர்வேலாய சிவான் சுவாமிகள் ஆலயத்திலே இந்த கிளிகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மயிலை கந்த பெருமான் ஆலயத்துடைய பிரதம சிவாச்சாரியாரும் இந்த மகோற்சவ குருவுமாக இருக்கக்கூடிய பெருமதிப்பிற்கும் உயர்ச்சிக்கும் உரிய சிவஸ்ரீ கணேச துஷ்யந்த குருக்கள் ஐயா அவர்களையும் போற்றி இந்த வகையில் ஈண்டெடுத்து வளர்த்த என்னுடைய பெரிய தந்தையார் முருகமலையாருடைய தாமரை போன்ற பொற்பாதங்களையும் போற்றி வணங்கிக் கொண்டு நம்முடைய கல்வி நிலையத்தை நடாத்தியும் இந்த இடத்தில் தன்னுடைய விழாவிற்கு என்னை அழைத்து பெருமைப்படுத்திய மாமதி சிவம் ஐயா அவர்களையும் மனதார ஏற்றிக்கொண்டு கதிர்காம சுவாமி பெருமானுடைய திருஅடி கமலங்களை ஏற்றி வணங்கிக் கொண்டு கோலமா மஞ்சதன்னில் குலவிய குமரன் தன்னை பாலனன்று இருந்தேறினால் பரிசுவை உணர்ந்திலேன்றான் மாலையன் கனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணமாய் என்ற மூர்த்தியும் மூர்த்தி என்று சுப்பிரமணிய பெருமானுடைய திருஅடி கமலங்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.